வீட்டில் இருக்கிற குப்பை தான் இப்போ எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. குப்பையை பிரித்து கொடுக்க சொன்னாங்க. பிரித்து வச்சுட்டு காற்று கிடந்தாலும் கார்பரேஷன் வண்டி வரமாட்டேங்குது. கார்பரேஷன் வண்டி விசில் கேட்டு ஓடி போய் குப்பையை போடுற அளவுக்கு இப்போ வந்து சூழ்நிலை மாறிடுச்சு. நமக்கு கொஞ்சம் சமுதாய பொறுப்பெல்லாம் இருக்குது. குப்பையை வந்து நம்மளே மேனேஜ் பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிற குப்பையை எங்கேயாவது கொண்டு போய் மொத்தமாக டம்ப் பண்ணுறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் பகுதியில் கொட்டுறாங்க. அந்த சரௌண்டிங்கில் 10 கிலோமீட்டரில் இருக்கிறவங்களுக்கு அந்த டம்ப் பண்ண மொத்த குப்பையோட அந்த ஸ்மெல்லும் இதுவும் பெரிய தொல்லையாக இருக்குது. ஸோ நம்ம குப்பையை நம்மளே மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தான். அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த 3 டயர் ஹோம் கம்போஸ்டர் அப்படின்னுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குப்பையை நம்மளே கம்போஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான உரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே சத்தான ஆகாரம். அதில் வர்ற வேஸ்ட்டுமே சத்து தான். அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம உரமாக்கி நம்ம செடிகளுக்கெல்லாம் போடும்போது செடிகளுக்கும் நல்ல சத்தான உரம் கிடைக்குது. நம்ம 3 டயர் ஹோம் கம்போஸ்ட் அப்படின்னு இது கூட வந்து 9 கிலோ பேக் வந்து காயர்பித் இனோக்குலம் கொடுப்பாங்க. இந்த குப்பையை கம்போஸ்ட் பண்ணுறதுக்கான பவுடர் அதைத்தான் நான் வாங்கி நான் இப்படி பக்கெட்டில் கொட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி வீட்டில் வர எல்லா வேஸ்ட்டையும் கம்போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பின்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து 3 பின்லையுமே அந்த காயர்பித் பொடி போட்டுறோம். வீட்டில் வர வேஸ்ட் எல்லாம் போடுறோம். அது மேலே மறுபடியும் இந்த இனோக்குலம் பவுடர் போடுறோம். வேஸ்ட்டே தெரியாத அளவுக்கு தூவணுங்க. இப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்தால் 10 நாள் இந்த பின் நிறைஞ்சிரும். அதே பின் கம்போஸ்ட் ஆகிறதுக்கு 15லேருந்து 20 நாள் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் 10 நாள் இந்த பின் நிறைஞ்சிச்சுன்னா இதை எடுத்து கீழே வச்சுட்டு 2வது பின் ஸ்டார்ட் பண்ணணும். 2வது பின் ஃபில் ஆனதுக்கப்புறம் 3வது பின் எடுத்து மேலே வச்சு ஃபில் பண்ணணும். 3வது பின்னு நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஃபர்ஸ்ட் பின் பண்ணீங்க இல்லையா, முதல் பின்னு அது வந்து நமக்கு உரமாயிரும். அதை எடுத்து நம்ம வீட்டில் செடிகளுக்கெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து போன வாரம் வரைக்கும் நான் போட்ட கம்போஸ்ட்டு பாருங்கள். செமி கம்போஸ்ட் ஆகிருக்கு, பாதி தான் இருக்குது. முட்டை தோல்லேருந்து எல்லாமே போட்டிருக்கேன். இது கம்போஸ்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் ஃபைன் பவுடராக கிடைக்கும். வெறும் மண் ஸ்மெல் தான் அடிக்கும். வேறு எந்த கெட்ட மனமும் வராது. புழு வராது, லீச்சேட் வராது, ஸ்மெல்லு வராது. இதுதான் பெரிய இதில் ஒரு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. வெறும் 3 பக்கெட் பின்னுக்கு இவ்வளோ ரேட்டான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. நான் வந்து இதை 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் புது பின்னு மாதிரி அப்படியே இருக்குது. குவாலிட்டி நல்ல பின்னாக இருக்கிறதுனால நமக்கு அந்த காஸ்ட் கொடுத்து தைரியமாக வாங்கலாம். நம்ம குப்பையை நம்மளே மேனேஜ் பண்ணி அதில் வர்ற உரத்தை செடிகளுக்கு போட்டு செடிகளில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஒமேகாவோட ஹோம் கம்போஸ்டர் பின்னு.